ஹாஸ்பிட்டல் அந்த கட்டில் படுத்துக்கிட்டு தான் டாக்டர் ஏச கம்பெனி இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டே நான் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படி இதை ஆரம்பிக்கணும் என்ன ஆரம்பிக்கணும்னு யோசிக்கல, எதுவும் செய்யல, டேரெக்டாக இறங்கிட்டேன். இறங்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாளைக்கு 20-22 மணி நேரம் அதுலேயே வைத்தியக்காரனா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு நோக்கம், எப்படி இது சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட் இருக்கோ குளோபலி டெலிவர் பண்ணணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான். அது என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்பு முடியாமல் நீ படுக்க வச்சிருச்சு. 22 மணி நேரம் அந்த மாதிரி சாப்பிடாம முறையான தூக்கம் இல்லாததால உடம்பு முடியாமல் போய் ஜிபிஎஸ்னு ஒரு சிக்னஸ், நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சிக்னஸில் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் அல்ட்ராஸ்மார்ட்டே நான் ஃபீல் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் அந்த கட்டில் படுத்துக்கிட்டு தான் டாக்டர் ஏச கம்பெனி இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டே நான் சைன் பண்ணேன். இப்படி தான் இந்த அல்ட்ராஸ் மாடல்ஸ். இது சும்மா அப்பாவோட சொத்து, தாத்தாவோட பிசினஸ், பரம்பரை பிசினஸ், யார் காசோ எடுத்து வச்சு செய்யறோம் அப்படிலாம் வரல. இது நானா கட்டில் உண்மையிலே எனக்கு அப்பதான் தெரியும், ரத்தத்திலேயோ வேர்வையிலோ சிந்தி வர ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு ஐடியாவோ ஒரு பிசினஸோ அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு எனக்கு அப்பதான் தெரியும். அப்படிதான் ஆரம்பிச்சேன். அப்ப அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது எனக்கு அப்பதான் தெரிய வந்தது, இதுல இவ்வளவு பைத்தியமா இருக்குமா, இதுல இவ்வளவு ஆர்வம் நம்மளுக்கு இருக்கா, இதையே நம்ம லைஃப் டைமா ஒரு கோலா வச்சு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னில ஒரு எம்பையரா பில்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணேன். அப்ப நிறைய சப்ளையர்ஸ் லக்கி எனக்கு கிடைச்சது என்னன்னா, நல்ல குட் சப்ளையர்ஸ், ஃபேக்டரி கொலாபரேஷன்ஸ், மெயின் ஸ்பேர் பார்ட் சப்ளையர்ஸ், ஜப்பான், ஜப்பான், யூஎஸ், சைனா, எல்லாருமே இந்த மாதிரி நிறைய பேருக்கிட்ட எனக்கு கொலாபரேஷன் கிடைச்சிச்சு, கனெக்ஷன் கிடைச்சிச்சு. ஸோ அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன், அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஈவன் ஜெர்மன் எப்படி நம்ம டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட்ல, ஸோ தட் எனக்கு நடந்த அதே தப்பு, எனக்கு நடந்த அதே ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சேன். நல்ல ப்ராடக்ட் வந்துச்சு, கம்ப்ளைனும் இருந்துச்சு. ஏன்னா என்னோட பாலிசி என்னன்னா, என் ப்ராடக்ட்டை நானே முதல்ல டெஸ்ட் பண்ணணும், என் வீட்டில் நான் டெஸ்ட் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணி. அது சரி வரலையா, எங்க வீட்டில் உள்ளவங்க குறை சொல்றாங்கன்னா கண்டிப்பா நான் அதை போட்டு மார்க்கெட் பண்ண முடியாது, ரோல் அவுட் பண்ண முடியாது. இதுதான் என்னோட கான்செப்டாக இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக போய்கிட்டே இருக்கு என்னோட பிசினஸ். ஏன்னா நான் எடுத்தோடனே ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு, லாபம் வந்துச்சு வெளியே அனுப்ப மாட்டேன். முதல்ல வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி அதை மெச்சூரிட்டா ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரோல் அவுட் பண்ணுவோம்.